மாமா மாமா ஏன் மாமா அழுறீங்க? ஏன் அழுறடா? என் அக்கா பொண்ணு முத்துலட்சுமிக்கு மூக்கு மொழியும் அழகா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்லி என் கண்ணே பட்டு உனக்கு இப்ப கண்ணு தெரியாம போயிடுச்சே. தயவு செஞ்சு அழுறத நிறுத்துங்க மாமா. எப்படி புள்ள நிறுத்துறது? இது என்ன பம்ப் செட்டா படக்குன்னு கொலையை நிறுத்துறதுக்கு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேலைக்காரங்கெல்லாம் ஒளி மொழி பாத்துட்டு இருக்காங்க, நீ மட்டும் விட்டத்தை பாத்துட்டு இருக்கியே, அதை நினைச்சுதான். மாமா மாமா நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கீங்களே, சாப்பிட வாங்க மாமா. மாமா உண்மையிலேயே நீங்க என் மேல அன்பு வச்சிருந்தா என் கூட சாப்பிட வாங்க, இல்லன்னா நானும் சாப்பிட மாட்டேன். ஐயோ வர, நீ சாப்பிடாம இருக்காது. மாமா வாங்க மாமா போலாம். மாமா மாமா என்னாச்சு மாமா? கண்ணு தெரியாம சேத்துல விழுந்துட்டேன். அப்படிங்களா மாமா? பரவாயில்ல மாமா. மாமா இன்னைக்கு என் கையால உங்களுக்கு சோறு போடுறேன், சாப்பிட போல வாங்க மாமா. ஐயோ உடம்பு பூரா சேரு இருக்கிறது தெரியாம எனக்கு சோறு போடுறீங்க மாமா. சரி தானே மாமா, பரவாயில்ல. 2 குடம் தண்ணி அடிச்சு ஊத்துனா சரியா போயிடும். ஆனா நான் இப்படியே உள்ள போனா எனக்கு கண்ணு தெரியாதுங்கிறது அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடும் மாமா. அதனால நான் இங்கேயே குளிச்சுட்டு போயிட்டுமா? சரி வாமா, நீ சொல்றது சரிதான். உட்கார் உட்கார் உட்கார். கொஞ்சம் வரேன். குளி. ஐயோ என்னாச்சு மாமா? அம்மா உனக்கு வேணா கண்ணு தெரியாம இருக்கலாம், எனக்கு கண்ணு தெரியுதே. பாத்து குளிமா, தாவாணி போத்திட்டு குளி. மாமா துண்டு கொடுங்க மாமா. ஐயோ என்னாச்சு மாமா? இது வேட்டி துண்டு இல்ல, கொஞ்சம் துண்டு எடுத்துட்டு வா. சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாங்க மாமா. ஐயோ மாமா, நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு புருஷன் நீதான். முருகா, பவளம் முருகா, உனக்கு 1008 தேங்காய் உடைக்காம்பா. எங்க அக்கா பொண்ணு முத்துக்கு பாத்திரில கண் பார்வை கொடுத்துரு. முட்டி போட்டு தடிகிற அளவுக்கு பாண்டித்தரைக்கு அப்படி என்னடி வேண்டுதல்? என்ன முத்து, உன் மாமா பச்சைமலை கோயில முட்டி போட்டு படியேறிட்டு இருக்கு. நூறு படி ஏறியாச்சு, இன்னும் 8 படி தான் இருக்கு. இருமுத்து வேண்டுதலை முடிச்சுக்கிறேன். என்ன மாமா இது? எல்லாம் இந்த 7 மணிக்காக தான். உன் மாலக்கண் குணமாகிறதுக்கு முருக சன்னதிக்கு முட்டி போட்டே ஏறிட்டு இருக்க. என் கையில ஏத்தின கற்பூரத்துக்கு முருகன் நிச்சயம் கண் பார்வை கொடுத்துருவான். ஐயோ என்ன மாமா இது? கால்ல ரத்தம். என்ன மன்னிச்சிருங்க மாமா. எனக்காக இப்படி கஷ்டப்படுற உங்ககிட்ட இனிமேலும் நான் பொய்ய சொன்னா அந்த ஆண்டவன் என்ன உண்மையிலேயே குருடி ஆக்கிடுவான்.
முத்து என்ன சொல்ற? ஆமா மாமா, ராத்திரியானா எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். எதுக்காக அப்படி ஒரு பொய் சொன்ன? நான் உங்க மேல கொள்ள ஆசை வச்சிருக்கேன் மாமா. அதை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட நெருங்கி நெருங்கி வந்தாலும் நீங்க விலகி விலகி போனீங்க. படிச்சவன்னு சொல்லி என்ன பிரிச்சு வச்சு பாத்துங்க. பெரிய இடத்து மாப்பிள்ளையா பார்த்து என்ன கட்டி வைக்கணும்னு சொன்னீங்களே தவிர உங்களை கட்டிக்கதான் நான் ஆசைப்படுறேன்னு நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை. அதனாலதான் நீங்க என்ன கட்டிக்கிறேன்னு உங்ககிட்ட சத்தியம் வாங்கறதுக்காகத்தான் நான் அப்படி போய் சொன்னேன். நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க இப்படி எல்லாம் வேண்டிக்குவீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல மாமா. அதுக்காக இப்படி ஒரு பொய்யா? இதுக்கு போய் தான் பட்டணத்துல படிச்சியா? என் அக்கா வயித்துல பிறந்தவளா நீ? ச்சே. மாமா, நான் குருடேன்னு நினைச்சு கேட்ட உடனே கட்டிக்கிறேன்னு சத்தியம் பண்ணீங்க. ஆனா இப்ப உண்மையை சொன்னதுக்கு உதறி தள்ளிட்டு போறீங்க. குருடியா இருந்தா தான் நீங்க என்ன ஏத்துக்குவீங்கன்னா நான் இப்பவே எருக்கம் பால் விட்டு என் கண்ணு ரெண்டை குருடாக்கிக்கிறேன். பார், நான் படிக்காதவன் ஆனா முட்டாள் இல்ல. எப்படியோ தொலைப்போ. பாட்டி தாத்தா கிட்ட எல்லாம் பேசிட்டு மாமா வேலை எனக்கு டவுன்ல இருக்கு, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரி மாமா. அம்மா முறுக்கு கொடுக்கும், நிறைய தின்றாத. என்ன பெத்த ராசாத்தி என் கண்ணே பட்டுடும் போல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆட்டுக்கு அந்த பக்கம் வயசுக்கு வந்த ஒரு பேத்தி இருக்காளே, அவளை போய் பார்க்கணும், அன்பா பேசணும்னு ஒரு தடவையாவது ஒரு தோணுச்சா? என்ன என்னடி பண்ண சொல்றேன்? என் கண்ணு, நான் தேனி சந்தைக்கு போகணும், உடுமலைப்பேட்டை சந்தைக்கு போகணும், பொள்ளாச்சி சந்தைக்கு போகணும், இப்படி சந்தையா அலைஞ்சிட்டு இருக்கிறேன். ஊர்ல இருக்கிற சந்தைக்கு எல்லாம் போ, ஆனா என்ன மட்டும் பார்க்க வராத. போச்சுக்காதடா. நீ என்ன நினைக்கலனாலும் நான் உன்னை நினைக்காம இருக்க முடியுமா? இந்தா இத வச்சுக்கோ. சீலையா? எனக்கா? சின்னப்பட்டி சேலை 16 முழம், நல்லா சுத்திக்கோ. இத நீ கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, படக்குன்னு 10 வயசு குறைஞ்சிரும். சீப்பா. அப்புறம் அந்த கிழவை தாத்தால மறுபடியும் உன்னை சைட் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஜைட்டா? அப்படின்னா சைட்டு தான் தெரியாதா? ஐயோ, எங்க அந்த தாத்தா? தாத்தா, ஐ தாத்தா, நல்லா இருக்கியா? ஆமா, முதல்ல உன் பாட்டி தான் உங்க அண்ணனுக்கு தெரியுது. கோச்சுக்காத தாத்தா. எப்ப பார்த்தாலும் முறுக்க எண்ணிக்கிட்டு இருக்கியே, உன் பேத்துக்கு என்ன வயசாதுன்னு எப்போது எண்ணி பாத்தியா? உன் வயசை நான் எண்ணி பாக்கணுமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. உனக்கு ஒண்ணுமே புரியாது. இந்தா புது வேட்டி வாங்கி வந்திருக்கேன், வச்சுக்கோ. என்னடி இது? தாத்தாவுக்கு வேட்டி வாங்கியிருக்கிற, பாட்டிக்கு சீலை வாங்கியிருக்கிற, என்ன சங்கதி? பாட்டி பாட்டி பாட்டி, அந்த கரண்டி அந்த பக்கம் வை. பாசத்துல பேத்திக்கு சூடு வச்சிடாத. நான் சூடு வைக்கிறது இருக்கட்டும், நீ வந்ததே பொடி வச்சு பேசிக்கிட்டு இருக்கிற, என்ன விஷயம்? அப்பா, இப்போ அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டியே. பாட்டி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்பாவுக்கு முன்னால அம்மா வாயை திறக்கிறதே இல்ல. சரி. மாமா என்னடானா அப்பாவுக்கு முன்னாடி கை கட்டி மாமன் சொன்ன சரிதே மாமா சொன்ன சரிதே மாடு மாதிரி தலையாட்டிட்டே இருப்பாரு. ஏண்டி என் பையனை மாடுன்னா சொல்ற? பாட்டி, சும்மா செல்லம்மா சொன்னேன், கோச்சுக்காத. வர பொங்கலுக்கு எங்க அப்பாவுக்கு பரிவட்டம் கட்ட வருவீங்கல்ல? ஆமா. அப்ப நீங்க 2 பேரும் எங்க அப்பாவுக்கு முன்னாடி தைரியமா நின்னு உங்க பையனுக்கு என்ன பொண்ணு கேக்குறீங்க. ஐயோ ஐயோ, என்னடி இது? நீ சொல்றத கேட்கும் போது எனக்கு கை கால உதறுது. உங்க அப்பா முன்னாடி போய் நான் தைரியமா கேட்டேன்னா எனக்கு ஜன்னியே வந்துரும். அரிச்சி போ பாட்டி, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ சீக்கிரமா பொண்ணு கேட்டு கட்டிட்டு வா. அப்புறம் நான் இங்க வந்து உனக்கு முறுக்கு சுட்டு கொடுக்குறேன், நீ வெளியே உட்காந்து வியாபாரம் பண்ணு. மாமா வந்துருச்சு. முத்து, என்ன தாத்தா பாட்டி எல்லாம் பேசிட்டியா? போலாம். பாண்டி, அம்மா நல்லா இருக்கியம்மா? அப்பா நல்லா இருக்கீங்களா? நான் போயிட்டு வரேன். வா. என்னடா என்னமா யார் வீட்டுக்கோ வந்து யாருக்கிட்டே பேசுற மாதிரி கால்ல வெண்ணு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்க? உட்கார்ந்து பேசுப்பா. அம்மா புரியாம பேசுற. மாமா வீட்டுல 1008 வேலை இருக்கு, நேரத்துக்கு போனா மாமன் திட்டு வந்தா
நீ வரியா இல்லையா? முறுக்கு எடுத்து வா. யாருக்கு இதெல்லாம்? மாப்பிள்ளைக்கு. ஐயோ அம்மா, மாமனை நீ அசிங்கப்படுத்துறியே. அவர் இதெல்லாம் சாப்பிட மாட்டாரு. இந்த லட்டு, ஜிலேபி, ஜாங்கிரி அதெல்லாம் தான் சாப்பிடுவாரு. நீ இது மாதிரி ஏதாவது செய்வா உன் வீட்டுக்கே வரதில்ல. அட பாவி, இது வாமிடுறா. ஆமா, ஏன் வீடு அது குடு. நீ முதல்ல புறப்படு. போ. இன்னும் கொஞ்சம் எடுத்து வா. அட முத்து. உன்னை விட்டா 3 நாளைக்கு அரட்டை அடிச்சுட்டே இருப்பேன். ஏன்டா பிள்ளைய கோச்சுக்கிற? வா. தோடி பருத்தமெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆமா, மாப்பிள்ளைய நினைச்சாதான் பயமா இருக்கு.